நீர்நிலைகள் நிறைய வகைகளில் இருக்குது. நான் நெய்தல் நிலக்காரனால அதிகமாக கடல் சார்ந்த பதிவுகளை வெளியிட்டு வர்றேன். இன்னைக்கு மலைத்தொடரை ஒட்டி அமைந்துள்ள குறிச்சி ஏரியில் ஒரு சிறுவன் தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். குறிச்சி ஏரி எங்கே இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதாங்க நம்ம கோவை மாநகரத்தில் தான் அந்த குறிச்சி ஏரி அமைந்திருக்குங்க. கடலை அதன் கரையில் இருந்து பார்க்குறது எவ்வளோ ரம்மியமாக இருக்குமோ அதை விடவே ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஏரி, மலைத்தொடர், பனிமூட்டம் எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கும்போது. இப்படி பேரழகு நிரம்பி வளைஞ்சுக்கிட்டு இருக்க ஏரியில தாங்க காலையிலேயே ஒரு சின்ன பையன் தூண்டி வீசிட்டு இருக்கான். தூண்டிக்கு என்ன இற வச்சிருக்காருன்னா அந்த பையன் புழு தாங்க வச்சிருக்காப்ல. தூண்டிலிட ஆசை இல்லாதவங்கன்னு இங்க யாருமே இருக்க முடியாது. அதுக்கு இந்த சின்ன பையன் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? கண்டிப்பா சின்ன பையன் ஒரு பேராசையில தாங்க காலையிலேயே ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து தூண்டில் வீசிக்கிட்டு இருக்கான் இந்த குறிச்சி ஏரியில. நம்ம பாலத்துல இருந்து தூண்டி போற மாதிரி தம்பிக்கிட்ட பெரிய டூல்ஸ்லாம் கிடையாதுங்க. ஆனா ஒரு 5வது 6வது அட்டம்ப்ட்லயே சூப்பரா ஒரு குட்டி மீனை பிடிச்சான். பிடிச்ச வேகத்துக்கு டக்குன்னு தூண்டில இருந்து கலட்டி திரும்ப வந்து ஏரிக்குள்ளே வீசிட்டாங்க. என்ன காரணம் யோசிச்சா, அவங்க அப்பா வந்து பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக உயிரிழக்கி தாங்க இவன் மீனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க வந்து சில மீன்களை கழிக்கிறோம் பாருங்க, இந்த மீன் வந்து உயிரிழக்கி உதவாது அப்படின்னு சொல்லலாம் கழிக்கிறோம்ல, அது மாதிரி தம்பி அந்த மீனை உயிரிழக்கி உதவுன்னு சொல்லி கழிச்சு திரும்ப ஏரியில் வீசிட்டாங்க. அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பாவுக்கு தேவைப்படுற உயிரிழையை பிடிச்சி கொடுத்தாலே போதும்னு சொல்லி நினைச்சிட்டான் போல தம்பி. அதனால ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க உயிர் மீனை பிடிக்கிறதுக்கு. தம்பி எதிர்பார்த்த மீன் தூண்டில மாட்டிருச்சுங்க. எடுத்தான் பாருங்க ஓட்டம். ஆமா, நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா தண்ணியில மோட்டரை ஓட விட்டு உயிர் மீன்களை பாதுகாப்போம். ஆனா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் தம்பிட்டு இல்லாத காரணத்தினால பிடிச்ச வேகத்துக்கு ஓடுறாங்க. அங்க போய் இன்னொரு தூண்டில மாட்டுறதுக்காக தான் அவங்க அப்பாவை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கடலாகட்டும், ஏரியாகட்டும், குளமாகட்டும், வாய்க்காலாகட்டும், எல்லா நீர்நிலைகள்லையுமே ஒரே மாதிரியான மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், சின்ன பசங்க யாராவது விளையாட்டாக தூண்டில் பிடிக்க போனால் புழு எடுத்து சின்ன சின்ன மீன்களை பிடிப்பாங்க, விளையாட்டாக அதை விட்டுருவாங்க. அதுவே தூண்டில் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு தனி கட்டைகள் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உயிர் மீன்களை பிடிச்சி இறையா விட்டு பெரிய மீன்களை பிடிப்பாங்க. அதே மெத்தட் தாங்க இந்த ஏரியிலையுமே இந்த சின்ன பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பெரிய மீனை அவங்க அப்பா பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு உயிரறை தாங்க தம்பி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருக்கான். சின்ன துண்டில பிடிச்ச உயிரிழை தாங்க மாட்டி பெரிய மீனுக்காக தூக்கி வீசினாரு. ரொம்ப நேரம் ஆகியும் மீன் மாட்டவே இல்லைங்க. அதனால கிளம்பி வந்தாச்சுங்க நம்ம. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com